பிரைஸ் லார்ட். நான் டெமோரா. இயேசுவை மறவாமலிருந்து ஏசப்பா எங்களை பார்த்து என்ன பேச போறாருன்னா, எரேமியா 30:17 நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். நிறைய பேர் இப்பெல்லாம் ஆக்சிடென்ட்ல ரொம்ப படுத்த படுக்கையா ஆயிடுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு நிறைய அடிகள் பட்டுது, நிறைய காயம் வந்துடுது. ஏன் படுத்துட்டே இருக்கவங்களுக்கு கூட காயம் வருது. ஆனா ஆண்டவர் இந்த வசனத்தை காட்டும் போது நம்மளை பார்த்து நிறைய பேர் சொல்லலாம், நீங்க எதுவும் தப்பு பண்ணிட்டீங்க, அதனாலதான் உங்களுக்கு இப்படி ஆச்சுன்னு. ஆனா நம்ம அதை பெருசா எடுத்துக்காம எரேமியா 33:3 சொல்லப்படுது, என்ன நோக்கி கூப்பிட்டு அப்ப நான் உனக்கு அறியாதும் எட்டாவதுமான பெரிய காரியங்கள் செய்வேன்ற வசனத்தின்படி நம்ம இந்த வசனத்தை டிக்ளேர் பண்ணி அறிக்கை செஞ்சு செய்யுங்கப்பான்னு சொன்னா நிச்சயமா ஆண்டவர் பார்த்து நமக்கு செய்வார். இது குறித்து சின்ன ஜெபம் பண்ணிக்கலாமா? நன்றி தகப்பனே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே. அப்பா, நாங்கள் எல்லோரும் காயங்களோடு அப்பா, நாங்கள் படுக்கையில் அப்பா வியாதியில இருக்கிறோம். தேவன் ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சுகம் தரணும்ப்பா. இந்த வசனப்படி நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.